100 கூட தண்ணி எடுத்துட்டு வந்தியா? அம்மா நீங்க வருஷ பிரகாரம் 100 குடம் தண்ணி கொண்டு வந்தம்மா. ஆனா தொட்டி 99 குடத்திலேயே நிரம்பிச்சுமா. கேடுங்கடா கதையே. இது மண்ணா பாரு, இது மண்ணா அரிசி போட்டு விடு. நான் இது போற போகும்போது ஐயோ வாய் சொம்மாட இருக்காது பத்தி எந்த மரும வச்சு குப்பை கொட்டா தெரியலையா? என் மாவன் நான் வந்திருக்கணும் தலகாணி வச்சு அம்மிட்டு இருப்பேன் பாரு. ஏன் இந்த தேவடியா வயல போற? அதனால 100 குடத்துல மீதம் ஒரு குடம் இருக்குதுமா. அது எங்க ஊத்துறேன்னு சொன்னீங்கன்னா நான் ஊத்திட்டு போய் இருக்கிற மத்த வேலையை பாப்பேன். கீசிரி இருக்கிற வேலை அப்படியே அம்மாடி விட்டுறா பர்னு கீசன் அப்படியே. ஏண்டா கேடுங்கண்ணா கதையே. எப்பவுமே 100 குடம் தண்ணி பிடிக்குமா? ஆமா கிண்டு பார்த்து 99 குழந்தை பிடிச்சி சக்காசத்து கதையை பத்தியா? மீதம் ஒரு குடம் இருக்குது. அது சொன்ன பாசி பிடிச்ச கொஞ்சம் ஏற்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் ஏண்டா என்ன சொல்ற? இப்போ மீதம் ஒரு குடம் இருக்குதுமா. அந்த ஒரு குடத்தை நீங்க எங்க ஊத்தணும்னு சொன்னீங்கன்னா ஊத்திட்டு போய் இருக்கிற மத்த வேலையை பாப்பமா. யாரு? தான் தலைமையில ஊத்தான், பேட்டுக்க தலைமையில ஊத்தான். ஏய் அவன் தலைமையில ஊத்துறியா? அப்படியா? என்ன பூச்சாச்சு கிடக்குற? அம்மா நீங்க தானமா சொன்னீங்க அவன் தலையில ஊத்த சொல்லி, அதனாலதாம்மா நான் ஊத்துனேன். அவன் தலையில ஊத்த சொன்னா ஊத்திடுவேன். நீங்க என்ன வேணா சொன்னாலும் அப்படியே செய்வேம்மா. ஐயோ தாய் சொல்லு தட்டத்தை பொண்ணா நீயா? ஆமாம்மா நான் எந்த வேலை சொன்னாலும் செஞ்சிருவேன். சத்தியமா உடனே செய்வேம்மா. சத்தியமா? ஆமா. எனக்கு உங்க அம்மா புரியல குச்சி சா வச்சு. ஐயோ என்ன எந்த பையா சாப்பாடு விஷங்களோட கலப்ப கலந்துருவேம்மா. தூங்கும் போது கழுத்துக்கு போனா போடுவேன். போட்டுடுவேம்மா. கேட்டுக்கினியாடா? நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வேம்மா. கேட்டுக்கினியா? அருமையான பொண்ணு சப்போர்ட் அவளுக்கு வேணாம். நீ நானும் சப்போர்ட் பண்ண வேணாம். ஏண்டா சொல்லியம்மா. என்ன உனக்கு அப்பப்ப கலப்பிக்குமா உனக்கு வாய? ஏண்டா டேய் இவ பாத்தியா தூங்கும் போது கழுத்துக்கு போடுவேன்னு கேட்டா போடுவேன்றா. ஆமா அப்போ இப்ப நல்லா கிளுகுள்ள இருக்குமே குழந்தைக்கு திரிக்கிட்டு பாரு நல்லா பொக்க பொக்காய போடுக்கணும் வாழைப்பள்ளியா? ஏன்டா டேய் தூங்கும் போது கழுத்துக்கு போடுவேன்னா போடுவேன்றா. சாப்பாடு ரசம் கலப்புன்றா. குத்துவன்றா. சொல்லியம்மா. இவளை இப்படியே விட்ட வேலைக்காவது. என்ன சொன்ன இப்போ என்ன கல்யாணம்? நீதான் அது நானா ஏண்டா அரண்மனையில பாழ் அடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா அந்த பாழ் அடைஞ்ச கிணறுல நீ சக்காலத்தை தள்ளி விட்டு சாவடிச்சுட்டா பாவமா அவங்க அதனால நான் சொல்லி சாவடி என்ன புரிஞ்சு சாவடி. ஆமாமா ஏண்டா பாழ் அடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்குது பாரு. அந்த பாழ் அடைஞ்ச கிணறுல இந்த சக்காலத்தி பேத்து பண்ண போய் தள்ளி விட்டுட்டோம். ஏண்டா இவன் அழுத்த பார்த்தா நான் என்னமா அடிக்கிற மாதிரியும் இவன் நம்ம என் கை அவன் மேல பட்டிருக்கா? சத்தியமா பட்டிருக்கா? அவளை ஒரு அடி அடிச்சிருப்பேன். சத்தியமா அடிக்கல. அப்படி அவன் நடிக்கிறாடா. இவளை வச்சுதான் எனக்கு ஆபத்து. தூங்கும் போது கண்ணு கழுதி போட்டு சாவ சொன்னா அதனால அந்த பாய் எடுத்து கிணறு இருக்குது பாரு. அந்த பாய் எடுத்து கிணறுல போட்டு தள்ளிட்டா ஆல் க்ளோஸ். பாவம்மா எங்கச்சி அனுப்பிச்சு விட்டுலாம் தவிர பாவம் உனக்கு என்ன கஷ்டம்? ஐயோ பாத்தியா இல்லையே கூட நான் எது சொல்லுமா சாவடி அச்சுமா. ஏண்டா சரி பொண்ணு நான் சொல்ல போறேன். நீ எங்க எதனா நீ அங்க கடைக்கு மூட்டியா அந்த மோளை காலையில சச்சு வாங்க உனக்கு அடிப்பாங்க. நான் வாயே திறக்க மாட்டேன்மா. நீ மூடி நில்றானா மூடி நின்னு நீ தொந்தப்பட்டு காட்டுறா. விட்டனா இருக்காது.
அம்மா பத்மாவதி அம்மா இங்க ஓடி வா. சொல்லுங்கம்மா. அம்மா அடிச்சுன்னு கோமா கிடையாதும்மா. அம்மா நீ நல்லா இருக்கணும்னு தான் உனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தேன். அம்மா நீங்க யாரு? என்னை பெற்றெடுத்த தாய் இருந்து என்னை அடிச்சா நான் கோபப்படுவேனா? பாத்தியாடா, கிடையாதும்மா. பாத்தியே. அது போலதாம்மா உங்களையும் நினைக்கிறேன். அதனால ஒரு துளி கோபம் கூட உங்க மேல எனக்கு கிடையாதும்மா. பாத்தியாடா அம்மாவோட வளர்ப்ப. அம்மா, ஆ, நம்ம வளர்ப்ப யாரும் வளர்க்க மாட்டாங்க. இந்த ஊர்ல எங்க ஜக்காத்தின வச்சு வளர்த்துருப்பால கேட்டு ஆ, முடியாது அதனால உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். சந்தோஷமான செய்தியா? ஆமாமா. என்னம்மா செய்தி? என்ன செய்ய தெரியுமா? நம்ம அரண்மனை இருக்குல்ல, ஆமாம்மா. நம்ம அரண்மனை பின்னாடி ஒரு அழகான மலர் மலைச்சோலை இருக்கு. மலர்வன சொல்லி நம்முடைய அரண்மனையில உண்மைதாமா? வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா. ஆமா, குழந்தை பொண்ணு நீ வீட்டை விட்டே வெளியே வரது கிடையாது. அம்மா கூடவே இருக்கிற, இவன் கூட இருக்கிற, அவன் கூட இருக்கிற. அம்மா எல்லாரும் கூட போவா. ஏய், ஆமா பச்சிதான் எங்க தூக்கணும்? அது தூக்குது நீ அடி மொச்சு பாத்துக்கிறப்ப அழகான மலர்வண்ண சொல்லி இருக்கு. ஆமாம்மா. அந்த மலர்வண்ண சொல்லியே அம்மா நான் உனக்கு சுத்தி காமிக்க போறேன். அம்மா, உடனே இப்பவே ஏய், கணக்குறா ஐயோ தொண்டில ஏதோ பூச்சி இறங்கிட்டுமா. அந்த அழகான மலர்வண்ண நான் நிக்கிறேமா. அந்த அழகான மலர்வண்ண ஏய் இவடா ஐயா முடிங்க குத்துதுமா. அத வாரி நிக்கிறேன் நான். வேற நீங்க நிக்கிறீங்க. அந்த அழகான மலர்வண்ண சொல்லி போயிட்டு அழகான மலரல். ஏய், ஐயா காட்ட வந்து ஒட்டி நிக்கிறேன்மா. பிச்சு போடுவோம் பிச்சு. எதுக்கு வந்து வா. அம்மா அந்த அழகான மலர்வண்ண சொல்ல இருக்குல்ல, என்ன என்னைய பாக்குறீங்க? ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டேன். நானா உன்னை சீண்டானா? சீண்டிப்பா. எல்லாரும் சீண்டு தான் பழக்கம். நான் ஏன் எம்ம சீண்டு போறேன்? போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு. ஏய், அந்த அழகான மலர்வண்ண சொல்ல போயிட்டு அந்த அழகான மலரெல்லாம் பறிச்சு ஏய், என்னடா நானும் அம்மாவும் அழகா மலர்வனம் போக போறோம். போடா. அம்மாவா? அம்மா கூட போற ஜாலியா இருக்கலாம் சொல்ல வரலாம். சொல்லுடா. அழகான மலர்வண்ண சொல்ல போலாமா? எப்படி தெரியுமா? எப்படிம்மா? சோலை குரு சோலை காற்றில ஆடுது கண்ணா. காத்தில
சொல்லுங்கம்மா. இங்க ஓடிவாமா. என்னம்மா? இத பார்த்தாயா எவ்வளவு அழகான மலர்னு சொல்லி பார்த்தியா? ஆமாம்மா. இருந்தாலும் அத தூரத்துல தெரிகிறது பாரிஜாத மலர். அம்மா, அந்த பாரிஜாத மலர் அழகிய ஒரு மலரிமா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? உண்மைதாம்மா. அது அம்மாவோட கூந்தல்ல சூடணும். மிகவும் ரொம்ப அழகா இருக்குமா. அதனால அம்மா இருக்கா? ஆமாண்டா. நல்லா இருக்கு. ஏய், அம்மாக்கு ரொம்ப அழகா இருக்கும்டா அது. உனக்கு தெரியாது. வாய மூடிக்கின்னு இருக்கணும்னு சொல்லிக்கிறேன் உன்னை. கொளுத்திருவன் பெட்ரோல் ஊத்தி அம்மாவன இன்னைக்கு. அம்மா இங்க வாங்கம்மா. அவங்க கிடக்குறாம விளையாட்டு பையன். பாருமா. சொல்லுங்க. விளையாட்டு பையன் இல்ல. சரி சரி, தூரத்துல தெரிகிறது அந்த மலரு. அந்த மலரை நான் போய் பறிக்க போறேன். அம்மா இருங்கம்மா. எதற்காகம்மா உங்களுக்கு இந்த வேலை? நான் எதற்காக இருக்கிறேன்? அந்த மலரை நான் பறிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு புறமா இருக்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். அடி பொண்ணு கீழே பாத்தியா எவ்வளவு பெரிய பாழடிச்சு கடை இருக்குது. குழந்தை பொண்ணால ஊதிச்சுன்னா குழந்தை பொண்ணால ஊதிச்சுன்னா ஆமாம்மா. அம்மா, நான் பறிக்கிறேம்மா. நீங்க அமைதியா ஒரு புறமா இருங்க. அது குழந்தை நீ போமா. நான் சொல்றேன், நான் பறிக்கிறேன்டா. நீ பிரியுமா? நான் பறிக்கிறேம்மா. அத பத்தி தூரம். ஏய் வாய் மூடியா காது கேட்டு போச்சா காத்தியா? அம்மா அம்மா அம்மா, இந்த மலரு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கம்மா. அம்மா, இந்த மலரை பறிச்சு பாத்து பாத்து பத்திரம் உங்க கூந்தல்ல சுடுனா அவ்வளவு அழகா இருக்குமா. அத பாரு பத்திரமா பத்திரமா. அம்மா உயரத்துல இருக்குதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அதனால எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த மலரை நான் பறிச்சு உங்களுக்கு தரமா. இருந்தாலும் கீழே பால் எடுத்து கண்ணு பாத்து பறிமா. பரவாயில்லம்மா, நான் பறிக்கிறேம்மா. பாத்து பறி. நான் பறிக்கிறேன். பாத்து பறி. பாத்து பறி. இதனால் சகலமான பேருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் மகேந்திராபுரி நாட்டு மன்னருடைய மகன் என்னவென்றால் பதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னரின் ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி உயிர் பிரிந்திருக்கிறது. யார் அவருக்கு மகன் தெரிகிறார்களோ அவர்களுக்கு 10,000 பொற்காசுகளும் பாதி ராஜாங்கமும் தரப்படும். கீழே ஊஞ்சிருப்பாடா. ஐயோ நல்ல மனசு. செல்ல பண்ணது ஊஞ்சிருப்பா. ஐயோ அம்மா ஏண்ட பையா. அம்மா நீ கூட நல்ல மனுஷமா உனக்கு. நல்ல மனுஷன் இருக்குமா அந்த ஊர்ல. நான் கூட சாவ வச்சுருவே பார்த்தேன். ஐயோ ஏண்டா எல்லாம் ஒரு காரணத்தோட தான். ஒரு காரணமா? என்ன காரணம்? ஏமா டேய் ஏமா தண்டாராமலை அறிவிச்சாங்களே பாத்தியா? ஏதோ கத்திங்க வந்தாங்க. என்ன தெரியுமா அறிவிச்சாங்க? என்ன ஏமா? மதிய மதினாபுரி நாடு சிவமணி இறந்திருக்கிறாரா? ஆமா. அவருக்கு யார் பெண் கொடுக்க வராங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் பாதி ராஜாங்கமும் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ஏண்ட பையா இந்தியா சக்காத்து பேத்து பண்ண கீழே தள்ளி விட்டு எதுக்கு வேஸ்டா? அம்மாக்கு தேவை பணம், அம்மாக்கு தேவை காசு, காசு அம்மாக்கு தேவை பாதி ராஜ்யம். அதனால அவளை வேஸ்டா கீழே தள்ளி விடுறதுக்கு எதுக்கு? நம்மளுக்கு தேவை பணம்டா. ஆமா, அதுல உனக்கு நான் பாதி கொடுத்துறேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அதனால அந்தியா சக்காத்தி பேச்சு பண்ண செத்து போன பணத்துக்கு தாடி கட்டி வைக்க போறேன். பொம்பளை அடிய நீ அடி தெவிடியா முண்டை. செத்த போனதுக்கு எப்படி அம்மா தாடி உனக்குண்ணா குழந்தை அம்மா பாவம். அது ரெண்டா கட்டானா உனக்குனாடா வச்சு குப்பை பத்தியா? யாரு வச்சுக்கிட்ட? ஆளுக்கு பங்கு வச்சுக்கலாம்மா. நீ சொல்ற வச்சு நான் கேட்க. அப்படிதான் வழிக்க. ஏண்டா அந்த சகாத்தி பண்ணி கூட்டா ஓடு ஓடு.